இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றியோடு நான் ஸ்தோத்திரிக்கிறேன். உங்களையும் அன்புடன் வாழ்த்துகிறேன். நாம் நிற்பதும் இன்று நாம் நின்று கொண்டிருந்ததும் தேவ கிருபையினாலே என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். நம்மை நடத்தின தேவனுக்கு நாம் நன்றியுள்ள ஸ்துதிகளை ஏறெடுப்போம். மகிழ்ச்சியோடு கூட எத்தனையோ பாடுகள் மத்தியிலும் போராட்டங்கள் மத்தியிலும் கூட மனதில் ஒரு அமைதியோடு கூட நாம் தேவ சமூகத்தில் கூடியிருக்கிறோம். நாம் எப்பக்கத்திலும் நெருக்கப்படுகிறோம், ஆனாலும் நாம் முறிந்து போக மாட்டோம். காரணம், மகிமை நம்பிக்கையான கிறிஸ்துவானவர் நமக்குள் வாசமாயிருக்கிறதுனாலே நாம் நிலைத்திருக்கிறோம். ஆகவே இந்த மகிமையான நம்பிக்கை உடையவர்களாக தொடர்ந்து உலகத்தில் நாம் போராடுவோம். கர்த்தருடைய பிள்ளைகள் அஞ்சி தவித்து நாம் விழுந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. எந்த கோலியாத்தையும் தாவீதின் இதயம் இருந்தால் மேற்கொள்ளலாம் என்ற அந்த உணர்வோடு கூட நாம் இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கை பயணத்தை தொடருவோம். தெய்வீக போராட்டங்களிலே நாம் வெற்றி பெறுவோம். தேவனுடைய வார்த்தையை இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. நாம் மீகாவினுடைய தீர்க்க தரிசன புத்தகத்தில் இன்று இன்றைக்கு மறுபடியும் தியானிக்க போகிறோம். இந்த பாடங்கள் நம்முடைய வாழ்வுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது என்று மட்டுமல்ல, நம்மை உண்மையாகவே ஆண்டவரோடு இன்னும் நெருங்கச் செய்கிற படிக்கட்டுகளாக அமைய வேண்டும் என்று நான் பிரார்த்தனை செய்கிறேன். கேட்கிற வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையினுடைய அன்றாட அனுபவமாக மாற அதிகமாய் நாம் அதற்கென்று நம்மை ஒப்புக் கொடுப்போம். நாம் 2ஆம் அதிகாரத்திலே இருக்கிறோம். 2ஆம் அதிகாரத்தில் நாம் முதல் 5 வசனங்களை சிந்தித்து முடித்தோம். முதல் 5 வசனங்கள் ஒரு தொகுப்பு என்று நான் சொல்லி இருந்தேன். அந்த பகுதியிலே நாம் பார்த்தது, அந்த பகுதியில் தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறார் என்பதை ஒரு தலையங்கமாக நான் சொல்லி இருந்தேன். அதாவது in 1 and 2 chapters we can see the people of God always violating the Mosaic law. அதாவது அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த பிரமாணம், முக்கியமாக மோசேயினுடைய பிரமாணங்களை பகுத்து சொல்லுகிற பகுதி. ஆசீர்வாதம், சாபம். கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம், அதை மீறினால் சாபம் என்று சொல்லி உபாகமம் நமக்கு நன்றாய் விளக்குகிற புஸ்தகம். அந்த புத்தகத்தினுடைய 27, 28 அதிகாரங்களிலே அதை நாம் பார்க்கிறோம். அதிலே கீழ்ப்படிபவர்களுக்கு ஆசீர்வாதமும் கீழ்ப்படியாதவர்களுக்கு சாபமும் என்று மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். கீழ்ப்படியும் பொழுது வருகிற விளைவுகள் ஆசீர்வாதம், மீறும் பொழுது வருகிறது சாபம். ஆகவே அங்கு ஒரு ப்ராமிஸ் and as well as a warning, இரண்டுமே அந்த பகுதியிலே மோசே சொல்லுவதை பார்க்கிறோம். ஆனால் இந்த மீகாவின் காலகட்டத்திலே வாழ்ந்த மக்கள் மோசே அவர்களுக்கு கொடுத்த எல்லா பிரமாணங்களையும் மீறுகிறவர்களாய் இருந்தார்கள். அவ்விதமாகத்தான் 1, 2 அதிகாரங்களிலே தீர்க்கதரிசி அந்த மீறுதலை சொல்லுவதற்கு இந்த பிரமாணங்கள், அதாவது மோசே கொடுத்த மொசைக் லா, அதனுடைய பிரமாணங்கள் தான் அடிப்படையாக கொள்ளுகிறார். ஆகவே இந்த முதல் 2ஆம் அதிகாரம் என்று சொல்லுவது ஒரு முதல் பிரசங்கத்தில் 2வது பாகம். அந்த 2, 1 முதல் 5 வரைக்கும் நான் பார்த்த பொழுது the sins of the affluent people or the people in authority against the downtrodden and poor of the society. ஆகவே அந்த சமுதாயத்திலே வசதி படைத்தவர்களும் அதிகாரம் படைத்தவர்களுமான மக்கள் ஏழை எளிய மக்களுக்கு விரோதமாக செய்த பாவத்தை குறித்து நாம் சிந்தித்தோம். the injustice of these people. அவர்கள் என்ன செய்தார்கள் என்று நாம் பார்த்தோம். அந்த பகுதியிலே அவர்கள் செய்த பாவத்தை குறித்து நாம் சிந்தித்தோம். குறிப்பாக மிலிட்டரி ஆபீஷியல்ஸ், அதே போல அந்த கவர்மெண்ட் ஆபீஷியல்ஸ், அப்படிப்பட்ட அதிகாரமுடையவர்கள் செய்த தவற்றை நாம் சுட்டி காட்டினோம். அதுல ஒரு முக்கியமான பகுதி நான் ஞாபகப்படுத்துறது, அவர்களை அந்த their evil thoughts that they had in the night, இரவு நேரங்களிலே அவர்கள் மனதில் வருகிற சிந்தனைகள், அவர்களுடைய திட்டங்கள், அது அவர்களை அழிக்கும் திட்டங்களாய் மாறுகிறதை பார்க்க முடியும். Beware of the killer thoughts என்று நாம் அதற்கு தலைப்பு கொடுத்தோம். ஆகவே தொடர்ந்து வரும் பொழுது சிந்தித்ததும், அப்படி பாவம் செய்கிற மக்களை தேவன் நிச்சயமாய் தண்டிப்பார் என்பதையும் நாம் பார்த்தோம். 3ஆம் வசனத்திலே, ஆகையால் கர்த்தர்
என்று சொல்லுகிறார். 2 வசனங்களிலே பாவத்தை சுட்டி காட்டிவிட்டு அந்த பாவத்தை பாராமுகமாய் இருக்கிற ஆண்டவரை அல்ல, பாவத்திற்கு எதிராக எதிர்த்து நின்று நியாயம் தீர்க்கக்கூடியவராக தேவனை பார்க்கிறோம். ஆகவே தேவன் அதை செய்ய வேண்டும். ஆகவேதான் நாம் ஒரு வசனத்தை நான் போன வாரம் அதை மனதில் சொல்லி அதை நான் நினைவு கூர்ந்தேன். சங்கீதம் எல்லாருக்கும் தெரிந்த அந்த வசனம் தான். ஆனால் இந்த பகுதியிலே நாம் அதை வாசிக்கும் பொழுது கொஞ்சம் நன்றாயிருக்கும். தெய்வாக எடுத்தவர் வாசிக்கலாம். அதாவது சங்கீதம் 50 20 முதல் 22 வரைக்கும். சங்கீதம் 50 20 முதல் 22 வரைக்கும். நீ உட்கார்ந்து உன் சகோதரனுக்கு விரோதமாய் பேசி உன் தாயின் மகனுக்கு அவதூறு உண்டாக்குகிறாய். இவைகளை நீ செய்யும் போது நான் மௌனமாயிருந்தேன். உன்னை போல் நானும் இருப்பேன் என்று நினைவு கொண்டாய். ஆனாலும் நான் உன்னை கடிந்து கொண்டு அவைகளை உன் கண்களுக்கு முன்பாக ஒவ்வொன்றாக நிறுத்துவேன். தேவனை மறுக்கிறவர்களே, இதை சிந்தித்துக் கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் நான் உங்களை பீறி போடுவேன். ஒருவரும் உங்களை விடுவிப்பதில்லை. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் போதும். ஆகவே இந்த பகுதி சங்கீத பழைய ஏற்பாட்டிலே சங்கீத பகுதிகளிலே வாசிக்கிற பாகம்தான். ஆனாலும் அந்த இடத்திலே தேவனுடைய குணாதிசயத்தை குறித்து மிக அழகாக சொல்லுகிறதை பார்க்க முடியும். இந்த 3ஆம் வசனத்திலே 2:3 therefore the Lord என்று ஆரம்பிக்கிறதை பார்த்தோம். therefore the Lord, God has started acting, or God has started taking vengeance against the sins. அதுதான் therefore Lord என்று சொல்லுகிறார். ஆகவே தேவன் தண்டிக்க ஆரம்பிக்கிறார், தன்னுடைய ஜட்ஜ்மென்ட் ப்ரொனவுன்ஸ் பண்றார். ஆகவே ஏன் அதை அப்படி செய்கிறார் என்று கேட்டால், அவர் God is a God of holiness and he is a just God. God is holy and just என்று நீதியும் பரிசுத்தம் உள்ளவர் நம்முடைய ஆண்டவர். ஆகவே he cannot tolerate sin and let it go unpunished. God is the moral governor of the universe. Being the moral governor of this universe, God cannot tolerate sin at all and he cannot let it go unpunished. பாவத்தை தேவன் தண்டியாமல் இருக்க முடியாது. காரணம் என்ன? அகில உலகத்தினுடைய சன்மார்க்க நெறியாளராக நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். பூமியில் சன்மார்க்கத்தை நிலைநாட்ட வேண்டிய பொறுப்பு தேவனுக்குத்தான் உண்டு என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே நீதிபரராகிய பரிசுத்தம் உள்ள இந்த நியாயமுள்ள ஜஸ்ட் காட் அவர் என்ன செய்ய வேண்டும்? பாவத்தை தண்டித்தே ஆக வேண்டும். இது அவருடைய மிகப்பெரிய பண்புகளில் ஒன்று என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவேதான் சங்கீதம் 50 20 22 வரைக்கும் வாசித்த பொழுது நாம் என்ன வாசித்தோம்? நான் உங்களில் ஒருவனைப் போல இருப்பதாக நினைத்தீர்களோ என்று கர்த்தர் கேட்கிறார். நான் உங்களைப் போல் இருப்பேன். என்ன அர்த்தம் என்று கேட்டால், பாவம் செய்துவிட்டு உங்களில் சிலர் பாராமுகமாய் இருப்பது போல, கண்டுகொள்ளாமல் இருப்பது போல, பொறுத்து கொண்டு பாவத்தை சகித்து கொண்டு அந்த பாவத்தோடு நீங்களும் இணைந்து பாவம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலைமையில நான் இல்லை. நான் மௌனமாயிருந்தேன். நீங்கள் அதை செய்யும் பொழுது உடனடியாக நடவடிக்கை எடுக்கவில்லை. ஆனால் நான் பாவத்தை பாராமுகமாய் நெடுநாள் இருக்க மாட்டேன். வேளை வரும் பொழுது நான் பீறி போடுவேன் என்று கர்த்தர் அங்கு கர்ஜிக்கிறார். ஒரு சிங்க குரலை போல, தன் இரையை பீறுகிற ஒரு சிங்கத்தை போல ஆண்டவர் சொல்லுகிறார், இப்படிப்பட்டவனை, என்னை மறக்கிறவனை, என்னுடைய வார்த்தைகளையும் என்னுடைய பிரமாணங்களையும் மறக்கிறவனை நான் பீறி போடுவேன். I will tear him off. இந்த வார்த்தை அந்த இடத்திலே வாசிக்கும் பொழுது அஞ்சுகிறோம். இது ஆண்டவர் நம்மை பயமுறுத்துவதற்காக சொல்லவில்லை. Why? Because God wants us to know the evil consequences of our sins. நம்முடைய பாவத்தினுடைய பின் விளைவுகள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் அவிதமாய் பேசுகிறார். நம்மை தண்டித்து அழிக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தோடு அல்ல சொல்லுகிறார். மாறாக பாவத்தினுடைய கொடுமையான விளைவுகளை அதை செய்கிறவர்கள் உணர்ந்து கொண்டு அந்த கொடுமையை அவர்கள் அனுபவிப்பதென்று தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு ஒரு எச்சரிப்பு சொல்லுவது போல அவர்கள் ஆலோசனையாக கூட சொல்லுகிறார். ஆகவே இந்த விஷயத்திலே நாமும்
அதிக எச்சரிப்பாய் இருக்க வேண்டும். இந்த மனிதர்கள் அவர்கள் என்ன செய்தார்கள்? அதிகாரிகள் அவர்கள் இரவிலே சிந்திக்கிறார்கள். அவர்களுடைய மனைவிக்கோ குடும்பத்தின் மக்களுக்கோ அல்லது சமுதாயத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கோ அந்த சிந்தனை தெரியாது. ராக்கால சிந்தனைகள் அது அவர்கள் மனதில் தான் ஓடுகிறது. அது விடியற் காலத்திலே செயலாக்கம் பெறுகிறது. ஒருவேளை இந்த ஜனங்கள், குறிப்பாக இந்த அதிகாரிகள், அவர்கள் நினைத்திருக்கலாம், நாங்கள் செய்கிறதெல்லாம் இந்த மக்கள் அவர்கள் அதை சட்ட ரீதியாக அப்படி ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று நினைத்திருக்கலாம். காரணம் என்னவென்று கேட்டால், இந்த அதிகாரிகள் அவர்கள் மக்களிடத்திலே இப்படிப்பட்ட கொடுமையை செய்ய வரும் பொழுது they act as if they are doing a legal ministry. அவர்கள் சட்டபூர்வமான ஒன்று செய்வது போலத்தான் அவர்களும் காட்டுகிறார்கள். And these people were forced or compelled to believe that these people in authority are acting according to the legal command or the commandments of the king of Jerusalem. அந்த எருசலேம் பட்டணத்தில் இருக்கக்கூடிய ராஜாவினுடைய கட்டளையின்படி, சட்டத்தின்படிதான் இவர்கள் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று ஏழை எளிய மக்களும் நினைத்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இந்த மக்களை வஞ்சிக்கிறவர்களாக அதிகாரிகள் இருந்திருக்கிறார்கள் என்பது இந்த பகுதியிலே நாம் சிந்தித்தோம். ஆகவே அவர்களுக்கு வருகிற அழிவை குறித்து நாம் சிந்தித்தோம். அவர்கள் இப்பொழுது சந்தோஷமாயிருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் புலம்ப போகிறார்கள். இன்றைக்கு அவர்கள் சுகபோகமாயிருக்கிறார்கள், நாளைக்கு அவர்கள் அலைந்து திரிய போகிறார்கள். இன்றைக்கு மாட மாளிகைகளிலே அடுத்தவருடைய வீடுகளை அபகரித்து அதில் வசதியாயிருக்கிறார்கள், நாளைக்கு அனாதைகளைப் போல, திக்கற்றவர்களைப் போல அந்நிய தேசத்திலே அவர்கள் அடிமைப்படுத்தப்படுவார்கள், அங்கு நுகம் சுமப்பார்கள். கர்த்தர் அங்கே தண்டனையையும் அந்த அதிகாரத்தில் அந்த 5ஆம் வசனத்தோடு கூட சொல்லி முடிக்கிறதை பார்க்க முடியும். இனி உங்கள் சபையிலே சுதந்திர வீதங்களை பங்கிடுகிறவர்கள் இருக்க மாட்டேன் என்று சொன்னால், இனி உங்களுக்கு இந்த தேசத்திலே அளந்து கொடுக்கிற எவனும் இருக்க மாட்டான். பெறுவதற்கும் ஆள் இல்லை, கொடுப்பதற்கும் ஆள் இல்லை. அப்படிப்பட்ட நிர்பந்த நிலைமைக்கு, ஒரு ஆன்மீக படுவீழ்ச்சிக்கு இந்த தேசம் தள்ளப்படும் என்பதை எச்சரித்தார். ஆகவே அந்த 5 வசனங்களை நாம் முடித்தோம். இனி 6ல் இருந்து நான் வாசிக்கும் பொழுது 6ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் தான் அடுத்த பகுதி என்று நான் சொல்லி இருந்தேன். இந்த பகுதியிலே நாம் என்ன பார்க்கிறோம்? இந்த பகுதியில the sins of the false prophets அதான் நாம் பார்த்தோம். அதாவது கள்ள தீர்க்கதரிசிகளுடைய பாவங்களை குறித்து நாம் இங்கே பார்க்க முடியும். அவர்களுடைய அதாவது ministry of the false prophets என்று சொல்லலாம். Or else the role of the false prophets in the society or an evil society. அதாவது பொல்லாத சமுதாயத்திலே இந்த கள்ள தீர்க்கதரிசியுடைய பங்கு என்ன செய்து கொண்டிருந்தார்கள், அதைத்தான் நாம் இங்கே பார்க்கிறோம். Really they were adding fuel to the fire of judgment or punishment from God. உண்மையாகவே இந்த தீர்க்கதரிசிகள் இஸ்ரவேல் மக்களுக்கு அல்லது யூத மக்களுக்கு வரப்போகிற நியாய தீர்ப்பினுடைய நெருப்பிலே அவர்கள் எண்ணெயை ஊற்றுகிற மக்களாய் இருந்திருக்கிறார்களே தவிர ஆற்றுகிற மக்களாய் அவர்கள் இல்லை என்பதை நாம் இந்த பகுதியிலே பார்க்க போகிறோம். ஆகவே தீர்க்கதரிசிகளை குறித்து சொல்ல ஆரம்பிக்கிறார். ஏற்கனவே அந்த தேசத்தின் அதிகாரிகளை குறித்தும் வசதி மிக்கவர்களை குறித்தும் இந்த தீர்க்கதரிசி குற்றம் சாட்டினார். தொடர்ந்து 6ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கலாம். அப்பொழுது அதை வைத்துக் கொண்டு நாம் செய்திக்கு போகலாம். 6ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கலாம், 11ஆவது வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். தீர்க்க தரிசனம் சொல்லாதிருப்பீர்களாக என்கிறார்கள். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். இந்த பிரகாரமாய் அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லாவிட்டால் நிந்தை நீங்காதே. யாக்கோபு வம்சம் என்று பெயர் பெற்றவர்களே, கர்த்தரின் ஆவி குறுகியிருக்கிறதோ, அவருடைய கிரியைகள் இவைகள் தானோ? செம்மையாய் நடக்கிறவனுக்கு என் வார்த்தைகள் நன்மை செய்யாதோ? என் ஜனங்கள் பூர்வ முதல் சத்ருவை போல் எழும்பினார்கள். யுத்தத்திலிருந்து திரும்பி வந்து வழியில் அஞ்சாமல் கடந்து போகிறவர்களுடைய மேலங்கியையும் வஸ்திரத்தையும் உரிந்து கொண்டீர்கள். என் ஜனத்தின் ஸ்திரீகளை அவர்களுடைய சௌக்கியமான வீடுகளிலிருந்து துரத்தி விட்டீர்கள். அவர்களுடைய குழந்தைகளுக்கு இருந்த என் அலங்காரத்தை என்றைக்கும் இல்லாதபடிக்கு பறித்து கொண்டீர்கள். எழுந்திருந்து போங்கள், இது நீங்கள் இளைப்பாறும் இடம் அல்ல.
இது தீட்டுப்பட்டது, இது உங்களை நாசப்படுத்தும், அந்த நாசம் மிகவும் கொடியதாயிருக்கும். மனம் போகிற போக்கின்படி போய் அபத்தமானதை உரைக்கிற ஒருவன் திராட்சை ரசத்தையும் மதுபானத்தையும் குறித்து நான் உனக்கு பிரசங்கிப்பேன் என்றால் அவனே இந்த ஜனத்துக்கு ஏற்ற பிரசங்கியாயிருப்பான். போதும், தேங்க்யூ. இந்த பகுதி வாசித்த பொழுது அநேக காரியங்கள் புரிகிறது, ஆனால் சில விஷயங்கள் நமக்கு புரியாமலும் இருக்கிறதை நாம் பார்த்தோம். ஆகவே நாம் அதை கொஞ்சம் சிந்திக்கலாம் என்று நினைக்கிறேன். இந்த பகுதிக்கு ஒரு பிரசங்கத்திற்கு தலைப்பு நான் கொடுக்க வேண்டுமானால் நான் இவ்விதமாய் எழுதியிருக்கிறேன்: ஃபால்ஸ் ப்ராஃபெட்ஸ், ஃபேக் வாய்ஸ் ஆஃப் காட், அல்லது பொல்லாத தீர்க்கதரிசிகளும் அவருடைய போலியான தேவ செய்திகளும். பொல்லாத தீர்க்கதரிசிகளும் போலியான தேவ செய்திகளும். The fake voice of God heard through the prophets என்று சொல்லுகிறேன். அந்த false prophets. இதுதான் இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிறோம். இவர்கள் பேசுகிறார்கள், தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள், ஆனால் அவர்களுடைய தரிசனமோ அவர்களுடைய பிரசங்கமோ தெய்வீகமானதல்ல. அவர்கள் தேவனுடைய செய்தியை கொடுப்பது போல பாசாங்கு செய்கிறார்கள். இதுதான் இந்த தீர்க்கதரிசிகள். ஆகவே இவர்களை ஹிப்போக்ரிட்ஸ் என்று சொல்லலாம், இவர்களை சப்ளாண்டர்ஸ், சதியாளர்கள் என்று சொல்லலாம், வஞ்சிக்கிறவர்கள் என்று சொல்லலாம். தேசத்தின் நடுவிலே தீர்க்கதரிசி என்ற பட்டத்தை வைத்துக் கொண்டு அந்த தேசத்திற்கு நன்மையையும் கர்த்தருடைய வார்த்தையையும் கொடுக்க வேண்டியவர்கள் அவர்கள் இப்பொழுது என்ன செய்கிறார்கள் என்பதைத்தான் இப்பொழுது நாம் சிந்திக்க போகிறோம். இது ஒரு கொடுமையான பாவம் என்பதை நான் ஞாபகப்படுத்துகிறேன். தீர்க்கதரிசிகள் என்ற பெயரை வைத்துக் கொண்டு செய்கிற பாவத்திற்கு அதிக தண்டனை உண்டு. ஒரு சாமானியன் என்ற பெயரிலே ஒரு தவறு செய்யலாம், அல்லது ஒரு சாதாரண ஒரு குடும்ப தலைவன் என்ற முறையிலே தவறு. ஆனால் மிகப்பெரிய பொறுப்பும் பட்டமும் உடையவர்கள் அவர்கள் அந்த பொறுப்பில் இருந்து கொண்டு தங்களுடைய ஸ்தானத்தை துஷ்பிரயோகம் செய்தால், if they misuse and abuse the authority given unto them, then that will amount to a greater offense before God. இது எப்பொழுது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தான் மகா தீர்க்கதரிசிகள், மோசே போன்றவர்கள் மகா தீர்க்கதரிசிகள். அப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகள் செய்கிற சிறிய தவறை கூட கர்த்தர் பெரியதாக பாவிப்பதை நாம் பார்த்திருக்கிறோம். அதே போல புதிய ஏற்பாட்டிலே பேதுரு அப்போஸ்தலன், அவன் ஆண்டவருடைய மரணம் உயிர்த்தெழுதல் நடந்த பின்னதாக நான் மீன் பிடிக்க போகிறேன் என்ற ஒரு குட்டி சொற்களை, 4 வார்த்தைகளை சொல்லுகிறார். ஐ கோ ஃபிஷிங். இந்த 3 வார்த்தைகளை கூட்டத்தினர் சொன்ன பொழுது அந்த சபையிலே அல்லது அந்த சீஷருடைய கூட்டத்திலே மொத்தத்திலே 7 பேர்கள் ஒருவன் காட்டி கொடுத்து அவன் போய்விட்டான். ஆகவே 7 5 12 7 4 என்று பகுத்து பாருங்கள். 4 பேர்கள் மட்டும்தான் இவர்கள் கூட மீன் பிடிக்க போகவில்லை. 7 பேர்கள். ஒரு தலைவனுடைய சின்ன வார்த்தை கூட எவ்வளவு பெரிய இழப்பையும் வேதனைகளையும் உண்டாக்குகிறதை நாம் பார்த்து கொள்ள வேண்டும். ஆகவே பெரும் தலைவர்கள், ஆண்டவரால் மிகப்பெரிய அந்தஸ்தும் ஸ்தானமும் கொடுக்கப்பட்டு மதிக்கப்படுகிற ஸ்தானத்திலே பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய வார்த்தைகளை காத்து கொள்ள வேண்டும். இது தேவனுடைய ஒரு எச்சரிப்பாக இங்கே நான் பார்த்தேன். ஆகவே 6ஆம் வசனத்தை வாசிப்போம். தீர்க்க தரிசனம் சொல்லாதிருப்பீர்களாக என்கிறார்கள், அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். இந்த பிரகாரமாய் அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லாவிட்டால் நிந்தை நீங்காதே. இந்த வசனத்திற்கு சரியான பொருள் உண்மையாகவே புதிராகவே இந்த வசனம் எப்படி அதை விளக்கலாம், பல நிலைமைகளிலே இதை விளக்குகிறதை நான் பார்த்தேன். ஆனால் நாம் இந்த கான்டெக்ஸ்டுவலாக இதை படிக்க போகிறோம். ஆகவே நாம் இதை தேவாவின் உதவியோடு கூட சற்று பார்த்து அதை சிந்திக்கலாம் நினைக்கிறேன். 6ஆம் வசனத்திலே தீர்க்க தரிசனம் சொல்லாதிருப்பீர்களாக என்கிறார்கள். அப்படியானால் யார் இதை சொல்லுகிறார்கள்? மீகா சொல்லுகிறார். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டாம் என்று அப்படியானால் தீர்க்கதரிசியாக மீகாவை பார்த்து அந்த ஜனங்களோ அல்லது ஜனத்தின் தலைவர்களோ அல்லது போலியான கள்ள தீர்க்கதரிசிகளோ இப்பொழுது சொல்லுகிறார்கள், நீ இந்த தீர்க்க தரிசனத்தை சொல்ல வேண்டாம், தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டாம்.
அது மட்டுமல்ல, அதற்கு பின் என்கிறார்கள், அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். என்னை பார்த்து அல்லது கர்த்தருடைய தாசனை பார்த்து சொல்ல வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். அதற்கு பின் என்ன வாசிக்கிறோம்? இந்த பிரகாரமாய் அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லாவிட்டால் நிந்தை நீங்காதே என்று அவர் அங்கே இதனுடைய பொருள் என்னவென்று கேட்டால், இந்த இடத்திலே நிந்தை நீங்காதே என்று சொல்லப்படுகிறது. மலையாளத்தில் இன்னொரு நிலைமையிலே அது மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் அதன் விளக்கத்தை நான் சொல்லுகிறேன். இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? இந்த மீகா தீர்க்கதரிசி போல எடுத்த எடுப்பிலேயே தெய்வீகமான தண்டனையை மட்டும் அறிவித்து மக்களை நெகட்டிவாக போதிக்கிற இந்த தீர்க்கதரிசி இப்படி பேசிக் கொண்டிருந்தால் என்னவாகும்? இஸ்ரவேல் மக்களுக்கு நிந்தையை கொண்டு வருகிற ஒரு பிரசங்கம் தான் எப்பொழுது பார்த்தாலும் இந்த தீர்க்கதரிசி சொல்லுகிறார். கர்த்தருடைய ஜனத்திற்கு விரோதமாக பேசுகிற நிந்தையை கொண்டு வருகிற செய்திகள் இந்த மீகா தீர்க்கதரிசி பேசிக் கொண்டிருக்கிறார். நன்மையானது எதுவும் அந்த ஆள் வாயில வருவதில்லை. இந்த தீர்க்கதரிசி சொல்லுவதை பார்த்தால் அவர்கள் சொல்லுகிற தீர்க்க தரிசனத்தினாலே தான் நிந்தையெல்லாம் நீங்கும். அவிதமாக டிஸ்கிரேஸ், அதாவது they were complaining or accusing this prophet Micah that he is always making a prophecy that brings disgrace upon his people or contempt upon God's people. இதுதான் அவர்களுடைய குற்றச்சாட்டு. தெய்வ ஜனத்தின் மேலே எப்பொழுதும் அவமதிப்பும் நிந்தையையும் கொண்டு வருகிற செய்திதான் இந்த மீகா சொல்லிக் கொண்டிருக்கிறார். இப்படி பேசினால் நிந்தை நீங்காது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆகவே அவர்களுடைய பிரசங்கம் எப்படி இருக்கிறது என்று சொல்லுகிறதை நீங்கள் பாருங்கள். அவர்கள் எப்படி பிரசங்கிக்கிறார்கள்? 7ஆம் வசனத்திலே, யாக்கோபு வம்சம் என்று பெயர் பெற்றவர்களே, கர்த்தரின் ஆவி குறுகி இருக்கிறதோ, அவருடைய கிரியைகள் இவைகள் தானோ, செம்மையாய் நடக்கிறவனுக்கு என் வார்த்தைகள் நன்மை செய்யாதோ என்று சொன்னால், இந்த ஃபால்ஸ் ப்ராஃபட்ஸ், கள்ள தீர்க்கதரிசிகளுடைய பிரசங்கம் எவ்வளவு அழகாய் இருக்கிறது பாருங்கள். அவருடைய பிரசங்கத்துல எவ்வளவு நயம், நளினம், எவ்வளவு ஒரு நன்மை வருகிறதை நீங்கள் பாருங்கள். வார்த்தைகளை கேட்டால் யாருதான் களிப்பா இருக்க மாட்டார்கள். என்ன சொல்லுகிறார்கள் அங்க? யாக்கோபியன் வம்சம் என்றும் பேர் பெற்றவர்களே, கர்த்தரின் ஆவி குறுகி இருக்கிறதோ. அப்ப கர்த்தரின் ஆவி குறுகவில்லை. God is almighty and his spirit is powerful. இதுதான் அவர்கள் சொல்லுகிறார்கள். அடுத்தது, அவருடைய கிரியைகள் இவைகள் தானோ. என்ன கேட்கிறார்கள்? Is it only the work of God? தேவனுக்கு எப்ப பார்த்தாலும் தண்டிக்கிற வேலை தானா? இவர் சொல்றது பார்த்தா தேவனுக்கு வேற வேலை கிடையாது. எப்பொழுதுமே ஒரு பெரம்பை வைத்துக் கொண்டு யாரெல்லாம் தப்பு செய்கிறார்கள் என்று பார்த்து அவர்களை தலையில் அடித்து கொண்டிருக்கிறவர் வேலைதான் ஆண்டவருக்கா? அவருடைய வல்லமை எங்கே போயிற்று? அவருடைய அன்பு எங்கே போயிற்று? ஆகவே சொல்லுகிறார்கள், அவருடைய கிரியைகள் இவைகள் தானோ, செம்மையாய் நடக்கிறவனுக்கு என் வார்த்தை நன்மை செய்யாதா? அவர்களே பிரசங்கம் பண்ணுகிறார்கள், கர்த்தர் நல்லவர், நன்மை செய்கிறார். ஆகவே செம்மையாய் நடக்கிற நமக்கு கர்த்தர் நன்மை செய்ய மாட்டாரா? என்ன நன்மை? இவர்கள் என்ன செம்மையா நடந்தார்கள் என்றுதான் கேள்வி. இவர்களை பொறுத்த மட்டில், அதாவது கள்ள தீர்க்கதரிசிகளை பொறுத்த மட்டில் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை நன்றாய்தான் இருக்கிறது. அவர்கள் சொல்லுகிற வார்த்தையிலே இப்பொழுது இன்றைய காலத்தில் பேசுவதாய் திருச்சபையை பார்த்து, திருச்சபையாரே நம்முடைய எல்லா ஊழியங்களும் சிறப்பாயிருக்கிறது, நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சி மிகவும் சிறந்த நிலைமையிலே போய்கொண்டிருக்கிறது, நாம் சபையாக இன்னும் கர்த்தருக்குள்ளாக பலமாயிருக்கிறோம் என்று சொல்லுவது போல அன்றைக்கு அவர்கள் சொல்லுகிறார்கள். கர்த்தருடைய ஜனம் இன்று ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கு தேவன் நன்மைதான் செய்வாரை தவிர தீமை செய்ய மாட்டார். இதுதான் அவர்களுடைய பிரசங்கம். எந்த பிரசங்கம் ஜனங்களுக்கு பிடிக்கும்? அந்த பிரசங்கத்தை தான் அந்த கள்ள தீர்க்கதரிசிகள் போதித்ததை இந்த பகுதியிலே அவர் ஞாபகப்படுத்துகிறார். 8ஆம் வசனத்தை கூட வாசிக்கலாம். அந்த 8ஆம் வசனத்திலே, என் ஜனங்கள் பூர்வ முதல் சத்ருவை போல் எழும்பினார்கள். என் ஜனங்கள் பூர்வ முதல் சத்ருவை போல் எழும்பினார்கள்.
இந்த இடத்துல ஜனங்கள் என்று சொல்லுகிறது, ஜனங்கள் உள்ள தீர்க்கதரிசிகளும் சேர்த்து சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? இந்த மீகா தீர்க்கதரிசியாகிய என்னை எப்பொழுதுமே ஜனங்கள் சத்ருவாகத்தான் நினைக்கிறார்கள். காரணம், மீகா தெய்வ ஜனத்திற்கு நன்மையை சொல்லாததினாலே, அவர்களுடைய நன்மையான வருங்காலத்தை குறித்து சொல்லி, அவர்களை ஆற்றி தேற்றி, அவர்கள் அன்பு காட்டி, அவர்களுடைய பாவங்களை சுட்டி காட்டாமல் அவர்கள் இருப்பதினாலே என்ன நினைக்கிறார்? அதனாலே இவர் சரியான ஒரு தீர்க்கதரிசி அல்ல, மாறாக தெய்வ ஜனத்தினுடைய சத்ரு இவர். நன்மையே விரும்பாத ஒரு மனுஷன், தெய்வ ஜனத்திற்கு எந்த நன்மையும் வர ஒட்டாத அல்லது விரும்பாத ஒரு தீர்க்கதரிசி இவர். ஆகவே ஜனங்கள் எல்லாரும் மீகாவை சத்ருவாக நினைக்க துவங்குகிறார். இதற்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த பொல்லாத தீர்க்கதரிசிகள் அவர்களுடைய பேச்சிலே ஜனங்கள் மயங்கி, அவர்கள் சொல்லுவதை கேட்டு, இந்த தீர்க்கதரிசி நமக்கு நன்மை சொல்லுகிற தீர்க்கதரிசி அல்ல, தேவனுடைய எந்த நன்மையையும் நமக்கு வர விரும்புகிற ஒரு தீர்க்கதரிசி அல்ல இவர், இவர் நம்முடைய சத்ருவாய் இருக்கிறார் என்று பொல்லாத தீர்க்கதரிசிகள் சொன்னதை கேட்டு ஜனங்கள் அப்படி மனதிலே இவரை வெறுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் என்றுதான் அதன் பொருளாக இருக்கு. ஆனால் நான் இன்றைக்கு அந்த தேசத்தின் தீர்க்கதரிசிகளை குறித்து சில குறிப்புகளை சொல்ல விரும்புகிறேன். அவருடைய வாழ்க்கை, அவருடைய செயல்பாடுகள், அவருடைய பிரசங்கம், இதையெல்லாம் இந்த பகுதியிலே இந்த அதிகாரங்களிலே கொண்டு வருகிறதை பார்க்க முடியும். நான் அதற்கு உதாரணமாக சில வசனங்களை முதலாவது வாசிக்க விரும்புகிறேன். அதற்கு 3ஆம் அதிகாரம் வாசிக்கலாம். 3rd chapter 11th verse. இவருடைய பிரசங்கத்தை தொடர்ந்து எப்படி பிரசங்கம் பண்ணுவார்கள் பாருங்கள். அதன் தலைவர்கள் பரிதானத்திற்கு நியாயம் தீர்க்கிறார்கள், அதன் ஆசாரியர்கள் கூலிக்கு உபதேசிக்கிறார்கள், அதன் தீர்க்கதரிசிகள் பணத்துக்கு குறி சொல்லுகிறார்கள். ஆகிலும் அவர்கள் கர்த்தரை சார்ந்து கொண்டு, கர்த்தர் எங்கள் நடுவில் இல்லையோ, தீங்கு எங்கள் மேல் வராது என்கிறார்கள். போதும். இங்கு இந்த கடைசியில தீர்க்கதரிசிகள் பணத்திற்கு குறி சொல்லுகிறார்கள். தீர்க்கதரிசிகளுக்கு அவர்களுக்கு வருமானம் தான் முக்கியம். ஆகவே அவர்கள் வருமானத்தை லக்காக கொண்டு பிரசங்கத்தை அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், பிரசங்கிக்கிறார்கள் என்று பொருள். எந்த நிலைமையில எப்படியெல்லாம் பிரசங்கித்தால் காசு சேரும், நம்முடைய ஜேபு நிறையும் என்பதுதான் இந்த தீர்க்கதரிசிகளுடைய முக்கியமான நோக்கம். ஆகவே அவர்களுடைய பிரசங்கம் எப்படி இருக்கிறது? கீழே கர்த்தர், அதாவது அவர்கள் கர்த்தரை சார்ந்து கொண்டு, அந்த வார்த்தையை கவனித்தீர்களா? அவர்கள் கர்த்தரை சார்ந்து கொண்டு என்று சொன்னால், when they commence their preaching, they declare that they are depending and trusting a God. We have a God of refuge. We all trust him. நாங்கள் தேவனை சார்ந்து கொண்டவர்கள், நாங்கள் தேவன் மேல் பக்தி உள்ளவர்கள், நாங்கள் கர்த்தரை நேசிக்கிறவர்கள், கர்த்தருடைய இதயத்திலே இடம் பிடித்தவர்கள், அவருடைய ஆலோசனை சங்கத்தில் நின்று கொண்டிருக்கிறவர்கள் என்று சொல்லி தங்களை குறித்து சொல்லுகிற தீர்க்கதரிசிகள். அவர்கள் கர்த்தரை சார்ந்து கொள்ளுவது போல ஒரு பாவனை செய்வது, போலியாக அவர்கள் பேசுவது. அப்புறம் என்ன சொல்லுகிறார்கள் பாருங்கள். கர்த்தர் எங்கள் நடுவில் இல்லையா? மீகாவே, நீ என்ன பேசிக் கொண்டிருக்கிறாய்? கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். ஜனங்களே, தீர்க்கதரிசிகள் சொல்லுகிறார்கள், இஸ்ரவேல் வம்சத்தாரே, அந்த யாக்கோபின் வம்சம் என்று பெயர் பெற்றவர்களே, நீங்கள் ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள். யாக்கோபின் தேவன் நமக்கு அடைக்கலம், அவர் நம் நடுவில் இருக்கிறார். அது மட்டுமல்ல, தீங்கு எங்கள் மேல் வராது. நீங்கள் யாக்கோபின் தேவன் நம்முடைய நடுவில் இருக்கும் அளவும் தீங்கு ஏதும் வராது. மீகாவினுடைய இந்த போலியான பிரசங்கத்தை நம்பாதிருங்கள். அவன் நம்முடைய சத்ரு, அவன் தேவனுக்கு விரோதமானவன் என்று இந்த தீர்க்கதரிசிகள் மக்களுக்கு போதித்திருக்கிறார்கள் என்பதுதான் இங்கே நாம் பார்க்கிறோம். இந்த தீர்க்கதரிசிகளுடைய இன்னொரு குறிப்பை நான் வாசிக்க விரும்புகிறேன். 3ஆம் அதிகாரம், அதே 5ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். தங்கள் பற்களினால் கடிக்கிறவர்களாயிருந்து சமாதானம் என்று சொல்லி, தங்கள் வாய்க்கு உணவை கொடாதவனுக்கு விரோதமாக சண்டைக்கு ஆயத்தம் பண்ணி, என் ஜனத்தை மோசம் போக்குகிற தீர்க்கதரிசிகளுக்கு விரோதமாய் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், தரிசனம் காணக்கூடாத ராத்திரியும் குறி சொல்லக்கூடாத அந்தகாரமும் உங்களுக்கு வரும்.
தீர்க்கதரிசிகளின் மேல் சூரியன் அஸ்தமித்து அவர்கள் மேல் பகல் காரிருளாய் போகும். கவனியுங்கள், 5ஆம் வசனத்தில மிகவும் சுவாரஸ்யமான ஒரு சிந்தனை வருகிறது. தீர்க்கதரிசிகளை குறித்துதான் சொல்லுகிறார். தங்கள் பற்களினால் கடிக்கிறவர்களாய் இருந்து சமாதானம் என்று சொல்லி தங்கள் வாய்க்கு உணவை கொடாதவனுக்கு விரோதமாக சண்டைக்கு ஆயத்தம் பண்ணி என் ஜனத்தை மோசம் போக்குகிற தீர்க்கதரிசிகளுக்கு விரோதமாய் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இந்த பகுதி வாசித்த பொழுது நான் ரொம்ப ஒரு மாதிரியா அதை ரசித்தேன். அதை மலையாள வேத புத்தகத்துல எப்படி அது வந்திருக்கிறது என்று பார்த்தேன். நான் அதை உங்களுக்காக வாசிக்கிறேன். மிகவும் சுவாரஸ்யமான நிலைமையில் மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. மீகாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தினுடைய 5ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். മലയാളത്തില് എന്റെ ജനത്തെ തെറ്റിച്ചു കളയുകയും എന്റെ ജനത്തെ തെറ്റിച്ചു കളയുകയും പല്ലിന് കടിപ്പാൻ വല്ലതും ഉണ്ടെങ്കിൽ சமாதானம் பிரசங்கிக்கையும். அந்த இடத்துல நான் தமிழ்ல சொல்லுகிறேன், அதனுடைய மொழியாக்கம், என் ஜனத்தை தவறான பாதையில் இட்டு சென்று பற்களுக்கு கடிப்பதற்கு ஏதாகிலும் கொடுப்பவனுக்கு சமாதானத்தை பிரசங்கிக்கவும். അടുത്തത്, അവരുടെ വായിൽ ഒന്നും ഇട്ടുകൊടുക്കാത്തവന്റെ നേരെ വിശുദ്ധ യുദ്ധം ഘോഷിക്കുകയും ചെയ്യുന്ന പ്രവാചകന്മാരെ കുറിച്ച് യഹോവ இப்பிரகாரம் அருளி செய்யுന്നു. கவனித்தீர்களா? அந்த இடத்துல எவ்வளவு மலையாளத்தில் ரொம்ப சுவாரஸ்யமாய் நான் பார்த்தேன். அதாவது அவருடைய பல்லுக்கு கடிப்பதால், தமிழ்ல எப்படி வந்திருக்கிறது என்று பார்த்தால் தங்கள் பற்களினால் கடிக்கிறவர்களாயிருந்து என்றல்ல, தங்கள் பற்களிலே கடிப்பதற்காக கொடுப்பவர்கள், அதாவது மென்னுகிட்டே இருப்பதற்காக அவங்க வாயில ஏதாகிலும் போட்டுட்டு இருக்கிறாங்க வச்சுக்குங்க, அவங்கள ஊட்டுகிறவங்க இருக்காங்க வச்சுக்குங்க, அவங்களுக்கு ஜால்ரா போடுகிறவர்களாக அவர்களை ஊட்டுகிறவர்கள், அவர்களுக்கு எப்போ என்ன வேணும், வாயில் ஏதாவது இருக்கணும், சாப்பிட்டுட்டே இருக்கணும்னு வச்சுக்கோங்க. அப்படி பற்களுக்கு அந்த கடிப்பதற்காக எதையாகிலும் கொடுத்தால் அவங்க வாயின்று வருகிற பிரசங்கம் எப்படி இருக்கும்? அங்க வாசித்தோம், அவர்களுக்கு சமாதானத்தை பிரசங்கம் பண்ணுவார்கள். ஆனால் அவர்களுக்கு வாய்க்கு தேவையான உணவை கொடாத ஜனத்திற்கு என்ன செய்வார்களாம்? அவர்களுக்கு என்ன செய்வார்கள்? மலையாளத்தில் வாசிக்கும் பொழுது, they will proclaim or declare a holy war. ஒரு பரிசுத்த யுத்தத்தை டிக்ளேர் பண்ணுவாங்களா? யாரு? இந்த தீர்க்கதரிசி. எவ்வளவு ஒரு சுவாரஸ்யமாய் கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். இந்த தீர்க்கதரிசிகள் எப்படிப்பட்டவர்கள் பாருங்கள். அவர்களுக்கு என்ன வேண்டும்? அவர்கள் சமாதானத்தை பேசுவாங்க. எப்போ? அவங்க வாய்க்கு ஏதாகிலும் கடிக்கிறது கொடுத்தீங்கன்னா, நல்ல சாப்பாடு போட்டீங்கன்னா, அந்த வீட்டில் உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லிப்போம். இல்ல அந்த வீட்டுல அவர்களுக்கு சரியான ஒரு உபசரிப்பு கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க, போற போக்கில சாபத்தை போட்டு போயிடுவாங்க. உங்களை தேவன் தண்டிக்க போகிறார். இதுதானே நடந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு கிறிஸ்தவ உலகிலே. நீங்கள் பார்த்தால் இது நன்றாக தெரியும். இன்றைய பிரசங்கிமார்களுடைய நிலைமை எவ்வளவு பரிதாபகரமாய் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆகவே அந்த நாட்களிலே இருந்த கள்ள தீர்க்கதரிசிகளுடைய நிலைமையை குறித்து இங்கே சொல்லப்படுகிறதை நாம் பார்த்தோம். அதே போல இன்னும் சில வசனங்களை இதோடு சேர்ந்து வாசிக்கலாம். எசேக்கியேலின் புத்தகம் 22, 28. எசேக்கியேல் 20. ஏனென்றால் இந்த எசேக்கியேல் வாழ்ந்த காலம் இவருடைய காலத்திற்கு பின்னால் தான் நமக்கு நன்றாக தெரியும். அதாவது அந்த எக்ஸிலிக் டைமிலே எழுதுகிற புத்தகம் தான் எசே. அந்த நாட்களிலே அந்த தீர்க்கதரிசிகள் எப்படி இருந்தார்கள்? மாற்றமே இல்லை. இந்த கள்ள தீர்க்கதரிசிகள் எப்போ இப்படிதானா என்று யோசிக்க வேண்டியதா. 22, 28. அதன் தீர்க்கதரிசிகள் அபத்தமானதை தரிசித்து பொய் சாஸ்திரத்தை அவர்களுக்கு சொல்லி கர்த்தர் உரைக்காதிருந்தும் கர்த்தராகிய ஆண்டவர் உரைத்தார் என்று சொல்லி அவர்களுக்கு சாரமற்ற சாந்தை பூசுகிறார்கள். கவனித்தீர்களா? தீர்க்கதரிசிகளுடைய பிரசங்கத்தை குறித்து இங்கு சொல்லப்படுகிறது. என்ன சொல்லுகிறார்கள்? அங்கு மிகப்பெரிய தத்துவ சாஸ்திர பிரசங்கங்கள், நியாய சாஸ்திர பிரசங்கங்கள், அது தமிழ் அழகாக போடப்பட்டிருக்கிறது. பிரசங்கத்தை கேட்டீங்கன்னா ஒண்ணுமே புரியாது நமக்கு. பெரிய தத்துவமா இருக்கும். சாஸ்திரங்கள் எல்லாம் பேசுவாங்க. அவர்களுடைய பேச்சு நடைமுறைக்கெல்லாம் ஒத்து வராது. ஆனா அதை புரியாம இருக்கும் பொழுது ஜனங்க சொல்லுவாங்க, ஐயோ இவரு பெரிய பிரசங்கியா, பெரிய தீர்க்கதரிசி. ஏன்னா ஒண்ணுமே புரியல.
ஆகவே அவருடைய பாண்டித்யத்திற்கு மார்க் போடுவாங்க. அப்புறம் அவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்களை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார், அவர்களை நான் அனுப்பல, நான் போக சொல்லல, அவங்களா யூகித்து பிரசங்கம் பண்றாங்க. நிறைய விஷயங்கள் இன்னைக்கு பல நிலைமைகளிலே மலிவாய் கிடைக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ், விவரங்கள் இன்றைக்கு மலிந்து கிடக்கிறது. அதிலிருந்து கொஞ்சம் எடுத்துட்டு வந்து அவங்களா பிரசங்கம் பண்ணுவாங்க. அத ஆண்டவர் பிரசங்கம் பண்ணுவது, ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த பிரசங்கம் என்று சொல்லுவாங்க. அபிதமாய் அவர்கள் நியாய சாஸ்திரங்கள் எல்லாம் பேசுவார்கள். அப்புறம் இந்த பிரசங்கத்திற்கு ஆர்டர் கொடுத்த மார்க் என்ன தெரியுமா? அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் மேலோட்டமாக சாந்தை பூசுகிறார்கள். இந்த சாந்து என்று சொல்லுகிறது பிளாஸ்டரிங். நம்ம வீடை கட்டின பின்னாடி கற்கள் சுவர்கள் வைக்கப்பட்ட பின்னாடி அந்த கற்களை மறைப்பதற்காக சாந்து பூசுகிறோம். இந்த சாந்து பூசும் பொழுது அந்த கற்கள் மறைந்து விடுகிறது, அழகாக தோற்றம் வெளியே வருகிறது. ஆனால் இங்கே சொல்லுகிற இவர்கள் பூசுகிற, இவர்கள் பேசுகிற பிரசங்கமானது ஒட்டாத சாந்து. அதாவது அத அவங்க அந்த சாந்த பூசுறாங்க, கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகும்? அது அப்படியே இடிஞ்சு பொழிஞ்சு கீழே விழும். பழைய செவர் அங்கே மறுபடியும் தெரியும். ஒட்டாத, அதாவது அது சேர்ந்து போகாத ஒரு மோட்டராக அங்கே பூசப்படுவதாக சொல்லு. அதாவது நிலைத்திராத தற்காலத்திற்கான ஆறுதல், டெம்பரரி ரிலீஃப். இதுதான் அவருடைய பிரசங்கம். அவங்க பிரசங்கம் பண்ணும் பொழுது அப்போதைக்குள்ள காரியங்களை பேசுவார்கள். அது கர்த்தர் சொன்னதாக சொல்லுவார்கள், தத்துவமாக பேசுவார்கள். ஆனா நடைமுறைக்கு ஒத்து வராது. கொஞ்ச நாள் கழிச்சா அவங்க பூசுறதெல்லாம் ஒண்ணு இல்லாம கீழே விழுந்து போகும். ஆகவே தற்காலத்திற்கு பிளாஸ்டர் பண்ணுகிற பிரசங்கிமார்கள் என்று இந்த தீர்க்கதரிசிகளை குறித்து எசேக்கியேல் சொல்லுவதை நான் பார்ப்போம். 25ஆம் வசனத்துக்கு கூட வாசிக்கலாமா? எசேக்கியேல் 22, 25, எசேக்கியேல் 22, 25. அதில் உள்ள தீர்க்கதரிசிகள் அதன் நடுவில் கட்டுப்பாடு பண்ணுகிறார்கள். கெர்ஜிக்கிற சிங்கம் இறை கவுகிறது போல ஆத்துமாக்களை அவர்கள் பட்சிக்கிறார்கள். திரவியத்தையும் விலை உயர்ந்த பொருட்களையும் வாங்கிக் கொள்ளுகிறார்கள். அதன் நடுவில் அநேகரை விதவைகளாக்குகிறார்கள். பாருங்கள், இந்த இடத்துல எசேக்கியேல் சொல்லுகிற தீர்க்கதரிசி, அந்த காலத்துல வாழ்ந்த கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்துள்ள ஒரு விவரத்தை தான் எசேக்கியேல் சொல்லுகிறார். அவனுடைய பிரசங்கம் மட்டுமல்ல, என்ன செய்கிறார்கள் பாருங்கள். ஆச்சரியமா இருக்கிறது அல்லவா? அவர்கள் கடைசியாக பார்க்கும் பொழுது அநேகரை விதவைகளாக்குகிறார்கள் என்று சொன்னால் பொருள் என்ன? புருஷர்களை கொல்லுகிறவர்கள் என்றுதான் அதற்கு பொருள். ஸ்திரீகளை விதவைகளாக்குது என்று சொன்னால் அவர்களுடைய கணவன்மார்களை கொன்று விடுகிறவர்கள். என்ன ஒரு கொடுமையான தீர்க்கதரிசிகள் என்று நாம் யோசிக்க தோணும். அப்படி இருந்திருக்கிறார்களா என்றால் இருந்திருக்கிறார்கள் என்றுதான் அதன் பொருளாக அங்கே நாம் பார்க்கிறோம். எவ்வளவு கொடுமை நெஞ்சம் பிடித்தவர்கள், ஆத்துமாக்களை பட்சிக்கிறவர்கள். நம்முடைய ஆண்டவர் பரிசேயர்களுக்கு சொல்லும் பொழுது விதவைகளுடைய வீட்டுக்கு சென்று தீர்க்கமாய் ஜெபம் பண்ணி அந்த வீட்டை விழுங்குகிறவர்கள் என்று சொன்னார். அதை இல்லாமல் செய்கிறவர்கள், விழுங்கி போடுகிறவர்கள், அப்படிப்பட்டவர்கள் என்றுதான் இந்த தீர்க்கதரிசிகளை குறித்து சொல்லுகிறதை பார்க்க முடியும். நான் இப்பொழுது நம்முடைய இந்த காலகட்டத்திற்கு நான் வர விரும்புகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பி நிருபத்திலே சொல்லுகிற ஒரு கூட்ட மக்களை குறித்து நான் பார்க்கலாம். 3ஆம் அதிகாரம், பிலிப்பியர் 3:19, பிலிப்பியன்ஸ் 3:19. அங்கே சிலுவையின் பகைஞர்களை குறித்து பவுல் பேசுகிறார். சிலுவையின் பகைஞர்கள், அவர்களுடைய சுபாவம் என்ன? கொஞ்சம் பார்க்கலாமா? 3:19. அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன் வயிறு, அவர்களுடைய மகிமை அவர்களுடைய லட்சையே, அவர்கள் பூமி கர்த்தவிகளை சந்திக்கிறார்கள். பாருங்கள், இதே பழைய ஏற்பாட்டு பொல்லாத கள்ள தீர்க்கதரிசிகளை போல முதல் நூற்றாண்டு திருச்சபைகளிலே கூட அப்படிப்பட்டவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு வயிறுதான் தேவன். பற்களுக்கு கடிப்பதற்கு கிடைக்கணும், அவர்கள் வயிறு போஷிக்கப்படணும். அவர்களுக்கு இலச்சையானது என்று சொன்னால் சன்மார்க்கத்தை வெறுத்து துன்மார்க்க உலையிலே உழுவது, அதிலே உழன்று கொண்டிருப்பதையே இன்பமாக நினைக்கிறவர்கள். அவருடைய இலச்சை, அவருடைய மகிமை எது என்று கேட்டால், கேள்தரமான கேவலமான பாவங்கள் மறைமுகமாக செய்து அதிலே இன்பம் காண்கிறவர்கள். அவர்கள் சிலுவையின் பகைஞர்கள். அவருடைய தேவன் வயிறு. எவ்வளவு கேவலமான மக்கள் அந்த நாட்கள் வாழ்ந்திருக்கிறார்கள்.
அந்த பிலிப்பி நிருபத்திலே நமக்கு நன்றாக தெரியும் யாரை குறித்து பவுல் இதை சாடுகிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அதாவது அந்த வாதிகள் என்று சொல்லுகிற ஜூடைசர்ஸ் என்பவர்களை அதிகமாக இது குறிக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆனால் அப்படிப்பட்ட கள்ள போதகர்கள் அவர்கள் எதற்காக வாழ்கிறார்கள் என்று கேட்டால், அவர்கள் வயிற்றுக்காக, இந்த உலகத்தினுடைய அன்றாட பிழைப்புக்காக அவர்கள் அந்த பொறுப்பை, அந்த தொழிலை அவர்கள் செய்கிறார்கள். இதுதான் பவுல் அங்கே குற்றம் சாட்டுகிறதை நாம் பார்க்க முடியும். ஆகவே இப்பொழுது நாம் 7ஆம் வசனத்தை நிறைவு செய்தோம். யாக்கோபு வம்சம் என்று பெயர் பெற்றவளே, கர்த்தரின் ஆவி குறுகியிருக்கிறதோ, அவருடைய கிரியைகள் இவைகள் தானோ? மெய்யாக செம்மையாய் நடக்கிறவனுக்கு என் வார்த்தைகள் நன்மை செய்யாதோ? இது கள்ள தீர்க்கதரிசிகளுடைய மென்மையான பிரசங்கம். இதை கேட்டு மக்கள் ஏமாந்து போனார்கள். எந்த கள்ள தீர்க்கதரிசியும் எப்பொழுதுமே நன்மையைத்தான் பேசுவார். Any false prophet at any time will say only goodness and wellness for the people. But a true prophet of God, he will always say, always preach the truth about God. Only he will declare truth. He will be true. அவன் உண்மையுள்ளவனாயிருப்பார். அதாவது பொல்லாத தீர்க்கதரிசிகள் எப்பொழுதும் மக்களுடைய நன்மையை பேசும் பொழுது, உண்மையான தீர்க்கதரிசி உண்மையை மட்டும்தான் பேசுவார். அதுதான் பழைய இந்த தீர்க்கதரிசிகள் வேற்றுமையை நமக்கு காட்டுகிறது. நாம் எப்படி அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும்? எப்பொழுதும் மக்களுடைய நன்மையை குறித்து பேசுகிறவர்கள் அவர்கள் எப்பொழுதுமே கள்ள தீர்க்கதரிசிகள் தான். ஆனால் தேவனுடைய தீர்க்கதரிசிகள் அவர்கள் தேவனுடைய நீதி, நியாயம் அதை சொல்லி பாவத்தை கண்டிப்பாக உணர்த்துகிறவர்களாய் இருப்பார்கள். எப்பொழுதும் மக்களுக்கு ஐசு போடுகிற பிரசங்கமோ அல்லது அவர்களை அமிதமாக மென்மையாக நடத்துகிற பிரசங்கமோ அல்ல. தீர்க்கதரிசிகள் அதிலே வேற்றுமையாய் இருப்பதை பார்க்கிறோம். நான் வாசித்த இந்த வசனத்திலே கூட மீகாவின் புத்தகத்திற்கு வருவோம். 2ஆம் அதிகாரத்திலே ஒரு வார்த்தை நீங்கள் அங்கே ஒருவேளை கவனித்திருப்பீர்கள். அங்கே என்ன சொல்லப்பட்டது பாருங்கள். அந்த இடத்தில் ஒரு வசனம் இவ்விதமாய் வந்தது. அதாவது அவர்கள் பேசுகிற வார்த்தை 11ஆம் வசனத்துல வாசிக்க போகிறோம். 11ல மனம் போகிற போக்கின்படி போய் அபத்தமானது உரைக்கிற ஒருவன் திராட்சரசத்தையும் மதுபானத்தையும் குறித்து நான் உனக்கு பிரசங்கிப்போன் என்றால் அவனே இந்த ஜனத்திற்கு ஏற்ற பிரசங்கியாய். ஜனங்களுடைய the mentality of the people towards the God's word எப்படி இருக்கிறது பாருங்க என்பதைத்தான் அங்கே சொல்லுகிறேன். நான் அதை பின்னால் விளக்குகிறேன். இப்பொழுது நாம் 8-9 வசனங்களை பார்க்க போகிறோம். 8-9 வசனங்களை வாசிக்கலாம். என் ஜனங்கள் பூர்வ முதல் சத்ருவை போல் எழும்பினார்கள். யுத்தத்திலிருந்து திரும்பி வந்து வழியில் அஞ்சாமல் கடந்து போகிறவர்களுடைய மேலங்கியையும் வஸ்திரத்தையும் உரிந்து கொண்டீர்கள். என் ஜனத்தின் ஸ்திரீகளை அவர்களுடைய சௌக்கியமான வீடுகளிலிருந்து துரத்தி விட்டீர்கள். அவர்களுடைய குழந்தைகளுக்கு இருந்த என் அலங்காரத்தை என்றைக்கும் இல்லாதபடிக்கு பறித்து கொண்டீர்கள். 8-9 வாசித்தோம். சரி, இந்த பகுதியில நாம் என்ன பார்க்கிறோம் என்று கேட்டால், அந்த பகுதிக்கு நான் நிமிதமாய் ஒரு பெயரை வைத்திருக்கிறேன். இது மறுபடியுமாக இந்த இன்ஜஸ்டிஸ் ஆஃப் த அபிஷியல்ஸ், அதிகாரிகளுடைய பாவத்தை குறித்து சொல்லுகிற பகுதி. ஆகவே தீர்க்கதரிசிகளை குறித்து சொல்லிக் கொண்டு வருகிற இடையிலே இந்த தீர்க்கதரிசிகள் எதை கண்டிக்கவில்லை, அதை இப்பொழுது உண்மையான தீர்க்கதரிசி எடுத்து கண்டித்து சொல்லுகிறார். பாவத்தை சுட்டிக்காட்டி அதற்கு எதிராக தேவனுடைய நியாய தீர்ப்பை கூற வேண்டிய தீர்க்கதரிசிகள் அவர் என்ன செய்யவில்லை? அதிகாரிகள் செய்கிற இந்த கொடுமைகளை கண்டும் காணாதவர்களைப் போல அவர்கள் வழக்கமான பிரசங்கத்தை செய்து கொண்டே இருக்கிறவர்கள். காரணம், அவர்களுக்கும் பிழைப்பு நடத்த வேண்டும் அல்லவா? ஆகவே அவர்கள் அதிகாரிகளுக்கு விரோதமாக குரல் எழுப்ப முடியாது. காரணம், அவ்விதமாய் எழுப்பினால் அவருடைய வருமானம் தடைபடும். ஆகவே அவர்களை பிளீஸ் பண்ணுகிற பிரசங்கம் தான் இந்த கள்ளத்திற்கு செய்கிறார்கள். ஆனால் இப்பொழுது மீகா என்ன செய்கிறார்? இந்த அதிகாரிகள் செய்கிற துரோகத்தை இப்பொழுது பட்டவர்த்தனமாக வெளியரங்கப்படுத்துகிறார். என்ன செய்தார்கள் அவர்கள்? அங்கே வாசிக்கிறோம், என் ஜனங்கள் பூர்வ முதல் சத்ருவை போல் எழும்பினார்கள்.
அடுத்தது, யுத்தத்திலிருந்து திரும்பி வந்த வழியில் அஞ்சாமல் கடந்து போகிறவருடைய மேலங்கியையும் வஸ்திரத்தையும் உரிந்து கொண்டீர்கள் என்று சொல்லுகிறார். என்ன அர்த்தம் இதற்கு? பல நிலைமைகள் இந்த வார்த்தையை விளக்குகிறார்கள். காரணம் என்னவென்று கேட்டால், மொழியாக்கத்திலே பல வித்தியாசங்கள் இருக்கிறது. பல மொழிகளில மொழியாக்கம் வித்தியாசமாக. காரணம், நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், இந்த மீகா புத்தகம் ஒரு கவிதை. திஸ் இஸ் a poem, ஹீப்ரு போயம். ஆகவே அந்த போயத்துல வருகிற ஈரடிகளை எல்லாம் மொழிபெயர்க்கும் பொழுது வருகிற கொஞ்சம் வித்தியாசங்கள் இங்கே பார்க்க முடியும். ஆகவே நான் பொதுவாக அதனுடைய நடுநிலை கருத்தை நான் பார்த்தால் போதுமானது. ஆகவே இந்த இடத்தில் வாசிக்கும் பொழுது, யுத்தத்திலிருந்து திரும்பி வந்து வழியில் அஞ்சாமல் நடந்து போகிறனுடைய மேலங்கியையும் வஸ்திரத்தையும் உரிந்து கொண்டு, இங்கே யுத்தத்திற்கு போய் வந்தவர்கள் என்று ஒரு சொல் வருகிறது. யுத்தத்திற்கு போய் வந்தவர்கள். அதனாலே இதை எப்படி சிலர் எடுக்கிறார்கள் கேட்டால், இந்த மிலிட்டரி அபிஷியல்ஸ் அல்லது ராணுவ அதிகாரிகள் யுத்தத்திற்கு போய் வருகிறார்கள். யுத்தத்திற்கு போய் வருவதாக சொன்னால் அர்த்தம், யுத்தம் ஓய்ந்தது, சமாதானம் பிறந்தது என்று பொருள். ஆகவே யுத்தத்திற்கு போய் சமாதானத்தை தேசத்திற்கு கொண்டு வந்த பொழுது, அந்த சிட்டிசன்ஸ், தேசத்தில் உள்ள மக்கள், அவர்கள் நம்முடைய யுத்தம் ஓய்ந்தது, சமாதானம் பிறந்தது, ஆகவே இனி நாம் சத்துரு பயம் இல்லாமல் சந்தோஷமாய் வாழலாம் என்று நினைக்கும் நேரத்திலே என்ன நடக்கிறது? யுத்தத்திற்கு போய் வந்தவர்கள், மிலிட்டரி ராணுவ அதிகாரிகள் நிர்பயமாக வசிக்கக்கூடிய, சமாதானமாய் வாழக்கூடிய மக்களுடைய வஸ்திரத்தை, மேலங்கியை மட்டுமல்ல வஸ்திரத்தையும் பறித்துக் கொள்ளுகிறார்கள் என்று சொன்னால், எந்த விதமான ஒரு எச்சரிப்பும் கொடுக்கப்படாத நேரத்திலே, இந்த மக்கள் சமாதானம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிற நேரத்திலே, பிரசங்கமும் அப்படிதான் இருக்கிறது, நமக்கு ஒரு தீமையும் வராது என்றுதான் பிரசங்கம். ஆனால் எதிர்பாராத நேரத்திலே இந்த எளிய ஏழை மக்களை என்ன செய்கிறார்கள் இந்த அதிகாரிகள்? அவருடைய மேலங்கி மேல் இருக்கக்கூடிய இந்த சால்வை போன்ற உள்ளே கார்மெண்ட், வஸ்திரம் இருக்கிறது, இது இரண்டையும் பறித்துக் கொள்கிறார்களாம். வழியிலே அமைதியாய் சமாதானமாய் நடந்து போகிற மக்களை, வழிபறி கூட்டத்தை போல இந்த அதிகாரிகள் வஸ்திரத்தை கூட பறிக்கிறார்கள். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி இருந்தேன், இவருடைய வேலையை குறித்து சொன்னேன். இவர் என்ன செய்கிறார்கள்? அந்த வசனத்துல வாசித்தோம் அல்லவா, 2 வயல்களை இச்சித்து பறித்து கொண்டு, வீடுகளை இச்சித்து எடுத்துக்கொண்டு, புருஷனையும் அவன் வீட்டையும் மனுஷனையும் அவன் சுதந்திரத்தையும் ஒடுக்குகிறவர்களுக்கு ஐயோ. தீர்க்கதரிசி சொல்லிவிட்டார். இவர்கள் செய்கிற வேலை என்ன என்பதை நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன். இவர்கள் அதிகாரிகள், ஆகவே அரசனுடைய ஆணைக்கேற்ப, அதிகாரிகள் என்று சொன்னா யூத ராஜாக்களுடைய ஆணைக்கேற்ப நாங்கள் சட்டத்தின்படி செயல்படுகிறோம், சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கிறோம் என்ற ஒரு பாவத்தை வைத்து, ஒரு தோரணையிலே அவர்கள் என்ன செய்கிறார்கள்? மக்களை அவர்கள் துரோகிக்கிறார்கள், மக்களுக்கு விரோதமாய் அவர்கள் கொள்ளையடிக்கிறார்கள். அவர் அவ்விதமாய் செயல்படுகிறதை இங்கு பார்க்கிறோம். இவர்கள் செய்தது, முதலாவது என்ன செய்கிறார்கள்? அவருடைய வீட்டை அவர்கள் கண்ணமிடுகிறார்கள். அந்த வீட்டை அபகரிப்பதற்கு, அவருடைய சுதந்திரம் அபகரிப்பதற்கு முதலாவது வீட்டாரை அவர்கள் உபத்திரவம் செய்கிறார்கள். புருஷன், மனைவி, பிள்ளைகள், அந்த குடும்பத்தை அவர்கள் கண்ணமிட்டு அல்லது பார்த்து வைத்து அவர்களை என்ன செய்கிறார்கள்? பிரித்து விடுகிறார்கள். எப்படி பிரிக்கிறார்கள் என்று ஏற்கனவே சொல்லி இருந்தேன். புருஷன் குடும்ப தலைவனை பார்த்து, இதோ அரசாணை வந்திருக்கிறது, நீ உடனடியாக எருசலேமுக்கு போக வேண்டும், அங்கே நீ போய் அந்த இடத்துல வேலை செய்ய வேண்டும், இங்க இருக்கக்கூடாது. பாவம், இந்த மனுஷன் ராஜாவின் அரசாணைக்கு பயந்து இந்த மனிதன் எருசலேமுக்கு போகணும், அல்லது அவனுக்கு பணி நியமனம் செய்யப்பட்ட வேறு இடத்திற்கு மாற்றலாய் போகிறார். இப்பொழுது வீட்டிலே மனைவியும் பிள்ளைகளும் மட்டும் இருக்கிறார்கள். புருஷன் அவன் வேலைக்கு போய்விட்டான். He was forced laborல அவன் போயிருக்கிறான். அவன் உண்மையாகவே அது தெரியாது. அங்கே அவன் ஒரு நிர்பந்தப்படுத்தப்படுகிற வேலைக்கு போய்விட்டான். மனைவி இருக்கிறது, பிள்ளைகள் இருக்கிறது. இப்ப அவங்க வீட்டுல இருக்கிறாங்க. ஆனால் என்ன செய்யணும்? இந்த வீட்டை பறிக்க வேண்டுமானால், சுதந்திரத்தை கொள்ளையடிக்க வேண்டுமானால், வீட்டினின்று இந்த மனைவியை பிள்ளைகளை காலி செய்ய வேண்டும். இவருடைய கொடுமையான எண்ணத்தை பாருங்கள். எளிய மக்களை இப்படி கொடுமைப்படுத்தி அவர்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுகிற ஒரு சூழ்நிலை அந்த சமுதாயத்திலே பார்க்க. இதையெல்லாம் பார்த்தும் கூட தீர்க்கதரிசி, பொல்லாத தீர்க்கதரிசிகள்
அமைதி, சமாதானம், சந்தோஷம், சம்பிரமம் எல்லாம் நன்றாய் நடந்து கொண்டிருக்கிறது என்று மேற்பூச்சாய் பிரசங்கம் செய்கிறார்கள். ஆனால் இந்த தீர்க்கதரிசி பாவத்திற்கு விரோதமாய் எழும்பி நின்று கண்டனம் பண்ணுகிறதை நாம் இங்கே பார்த்தோம். இப்பொழுது அவர்கள் செய்கிறது என்ன? வீட்டை பறித்தார்கள், புருஷனை வேலைக்கு அனுப்பிவிட்டார், மனைவி பிள்ளைகள் இருக்கிறார்கள், அது போகட்டும். இப்ப அவர் இருந்து கொண்டு வெளியே நடமாடுகிறவருடைய வஸ்திரங்களையும் அவர்களுடைய மேல் அங்கியையும் உள் வஸ்திரத்தையும் அபகரித்து கொண்டு மக்களை நிர்வாண கோலமாய் மாற்றி அனுப்புகிற கொடுமை இந்த மக்கள் செய்திருக்கிறார்கள். கர்த்தர் இதை பார்த்து சும்மா இருப்பாரா என்று யோசித்து பாருங்கள். கர்த்தருடைய தீர்க்கதரிசி குரல் எழுப்புகிறார். அடுத்து என்ன வாசித்தோம் பாருங்கள். என் ஜனத்தின் ஸ்திரீகளை அவருடைய சௌக்கியமான வீடுகளில் இருந்து துரத்தி விட்டீர்கள், அவர்களுடைய குழந்தைகளுக்கு இருந்த என் அலங்காரத்தை என்றென்றைக்கும் இல்லாதபடிக்கு பறித்து கொண்டீர்கள். எவ்வளவு எவ்வளவு தெளிவாக பின் பாயிண்டிங் தேர் சின். பாவத்தை இப்படி சுட்டி என்ன செய்தார்கள்? மனுஷனுடைய மேல் வஸ்திர அவருடைய குடும்ப தலைவனை அனுப்பிவிட்டார்கள். இப்பொழுது மனைவி பிள்ளைகள் அவருடைய சொந்தமான வீட்டிலே வசதியாய் குடியிருக்கிறார்கள். வழியில போகிறவருடைய வஸ்திரத்தை இப்பொழுது பறித்துக் கொள்கிறார்கள். அத்தோடு நிறுத்தி விட்டார்கள் இவர்கள். இவருடைய திட்டம் என்ன? இரவெல்லாம் யோசித்து அவருடைய பொல்லாத திட்டம் நிறைவேற்றுவதற்காக என்ன செய்கிறார்கள்? அங்கே என் ஜனத்தின் ஸ்திரீகளை அவருடைய சௌக்கியமான வீடுகளில் இருந்து துரத்தி விட்டீர்கள், அவருடைய குழந்தைகளுக்கு இருந்த என் அலங்காரத்தையும் என்றைக்கும் இல்லாதபடிக்கு பறித்து கொண்டீர்கள். இந்த இடத்துல தீர்க்கதரிசியினுடைய கோபாவேசத்தை நான் பார்க்கிறோம். என்ன செய்கிறார்கள்? நான் இங்கே சொல்லுகிறேன், குடும்பத்தை பிரிக்கிற கூட்டம். சத்ரு கீர்த்தனையில் வாசிக்கும் பொழுது குடும்பங்களை கவிழ்த்து போடுகிறவர் என்று வாசிக்கிறோம். Those who topple the family, குடும்பத்தை கவிழ்க்கிறவர்கள். எப்படி குடும்பத்தை கவிழ்க்க முடியும்? இந்த பிசாசு செய்கிற ஒரே வேலை, புருஷனுக்கு விரோதமாக மனைவியை தூண்டுவார், மனைவிக்கு விரோதமாக புருஷனை தூண்டுவார், பெற்றோர்களுக்கு விரோதமாக பிள்ளைகளை, பிள்ளைகளுக்கு விரோதமாக பெற்றோர்களை தூண்டுவார். எதற்காக? பிரிப்பதற்காக. குடும்பத்தை பிரிக்கும் பொழுது குடும்பத்திற்குரிய ஆவிக்குரிய சொத்துக்களை எல்லாம் அபகரிக்க முடியும், அழிக்க முடியும். இது சத்துருடைய கொடுமையான வேலை. பிரியமானவர்களே, இந்த தீர்க்கதரிசிகள், அதிகாரிகள் இது பிசாசனுடைய பிரதிநிதிகளாய் இருக்கிறதை பாருங்க. இந்த நாட்களில் நான் சொல்லுகிறேன், நல்ல ஆவிக்குரிய குடும்பங்களை இந்த பிசாசு எப்படி அபகரிக்கிறார், கொள்ளையிடுகிறான், கவிழ்த்து போடுகிறான் என்று கேட்டால் இப்படித்தான் பிரிவினையை கொண்டு வருகிறார். குடும்பம், சபை, சமுதாயம், தேசம் எதுவானாலும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை தூண்டிவிட்டு அவன் பிரித்து ஆளுகிறார். அமிதமாய் குடும்பத்தை அழிக்கிறார், சபை அழிக்கிறார், சமுதாயத்தை அழிக்கிறார். பிசாசாதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகன் என்று சொன்னால் அவன் நேரடியாக கொலை செய்ய மாட்டான். அவன் கொலை செய்வதற்கு மக்களை தூண்டி, ஆதியிலே காயினை வைத்துக் கொண்டு அண்ணன் தம்பியை கொன்றவன் அந்த கொலைபாதக பிசாசுதான். அவன்தான் பிரிவினையை கொண்டு வருகிறவன். எந்த இடத்தில் பிரிவினை வருகிறதோ அது நம்மால் வருகிறதல்ல, நமக்கு பின்னால் திரைமறைவில ஒரு கொடியவன் இருக்கிறான், அவன்தான் அந்த காரியத்தை செய்கிறான். ஆதாம் இல்லாத நேரத்திலே ஏவாளை சந்தித்து சந்தேகங்களை கிளப்பி குடும்பத்தை கலகத்திற்குள் கொண்டு வந்தவன், அழித்தவன், பிரித்தவன். அவன் இன்றைக்கும் இருக்கிறான். எவனை விழுங்கலாம் என்று அவன் வகை தேடி சுற்றி கொண்டிருக்கிறான். பிரியமானவர்களே, நான் இன்ற செய்தியோடு நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். தீர்க்கதரிசிகளுடைய பாவத்தை குறித்து தான் நாம் சிந்தித்தோம். அவர்கள் என்ன செய்தார்கள்? 10ஆம் வசனத்தை கூட சொல்லி நிறைவு செய்தால் நலமாயிருக்கு. நான் 10ஆம் வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். எழுந்திருந்து போங்கள், இது நீங்கள் இளைப்பாறும் இடமல்ல, இது தீட்டுப்பட்டது, இது உங்களை நாசப்படுத்தும், அந்த நாசம் மிகவும் கொடிதாயிருக்கும். இந்த வார்த்தை தீர்க்கதரிசி சொல்லுகிறார். இதிலிருந்து நான் ஒரு 3 வார்த்தைகளை சொல்ல விரும்புகிறேன். இதுல ஒன்று நீங்கள் கொஞ்சம் பாருங்களேன். எழுந்திருந்து போங்கள் என்று சொல்லுகிறார். சோ இட்ஸ் a call, ஒரு அழைப்பு கொடுக்க. எழுந்திருந்து போங்க என்று சொல்லுவது ஒரு அழைப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள், அல்லது ஒரு கமாண்ட் என்று கூட சொல்லலாம், அல்லது அழைப்பு தான். நான் அதை நம்புகிறேன். Here is a call coming to the people. அழைப்பு வருகிறது. என்ன சொல்லுகிறது? அழைப்புக்கு என்ன சொல்லப்படுகிறது பாருங்கள். 1, இது நீங்கள் இளைப்பாறும் இடமல்ல. அப்ப முதலாவது அந்த இடத்தை சொல்லப்பட, அந்த இடம் எப்படிப்பட்ட இடம் என்று சொன்னால், இட்ஸ் நாட் a place of rest. அப்போ முதலாவது அந்த இடத்துக்கு நான் இப்படி பேர் வச்சு, இட்ஸ் a place of false rest and comfort.
this place gives you a temporary rest and comfort. இந்த இடத்திலே கொஞ்ச நாளைக்கு ஒருவேளை நீங்க ரெஸ்ட் இருக்கலாம். ஆனால் this is not the place of eternal rest. இந்த இடத்திலே நிலையான எந்த சமாதானமும் இல்லை. ஆகவே என்ன செய்ய வேண்டும்? இந்த இடத்தை விட்டு புறப்பட்டு போங்கள். ஆகவே நான் அதற்கு ஒரு பெயர் வைத்தேன், a call of hope, நம்பிக்கையின் அழைப்பு. காரணம் என்ன? நாம் சங்கீதம் 120 வாசிக்கும் பொழுது, அந்த ஆரோகண சங்கீதத்தின் முதல் சங்கீதத்தை வாசிக்கும் பொழுது, அங்கே அதனுடைய கடைசி பாகத்துக்கு வரும் பொழுது அந்த சங்கீதக்காரர் சொல்கிறார், நான் சமாதானத்தை நாடுகிறேன். இந்த மேசேக்கின் கூடாரங்களிலே குடியிருந்தது போதும், நான் சமாதானத்தை நாடுகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த அழைப்பு நமக்கு ஒரு நம்பிக்கை அழைப்பாக முதலாவது பார்க்கிறேன். நாம் இன்றைக்கு குடியிருக்கக்கூடிய இந்த மண்ணிலே ஏதோ ஒரு சமாதானம் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆனால் இது சந்தோஷமாய், சமாதானமாய், சம்பிரமமாய் வாழும் இடம் அல்ல. This is only a temporary place for us to sojourn. There is an eternal dwelling place for us. அதைத்தான் எபிரேயர் 11 அதிகாரத்திலே ஆபிரகாமை குறித்தெல்லாம் சொல்லும் பொழுது, தேவன் தாமே சிற்பியாக உருவாக்கின ஒரு நகரம் நமக்கு இருக்கிறது, ஒரு பரமராஜ்யம் நமக்கு காத்திருக்கிறது. அங்கேதான் நித்திய இளைப்பாறுதல் நமக்கு கிடைக்க போகிறது. ஆகவே இந்த உலகம் கொடுக்கிற சமாதானம், உலகம் கொடுக்கிற இன்பம், உலகம் கொடுக்கிற ஆறுதலை நீங்கள் சார்ந்து கொள்ள வேண்டாம். Once we have to leave this place for eternal abode and a place of rest என்று அதிலே நாம் ஒரு அர்த்தம் கொள்ள முடியும். So it's a call of hope. இரண்டாவது அந்த பகுதியை வாசித்த பொழுது நாம் என்ன வாசித்தோம் பாருங்கள். அந்த இடத்தில் விதமாய் வாசிக்கிறோம், இளைப்பாறும் இடம் அல்ல, இது தீட்டுப்பட்டது. It's a corrupted or defiled place. இந்த இடம் தீட்டுப்பட்டாயிருக்கிறது, அசுத்தமான இடம், மாலின்யங்கள் நிறைந்த இடம். இந்த இடம் அசுத்தமாயிருக்கிறது. ஆகவே எழுந்து புறப்படுங்கள். அப்போ இந்த அழைப்புக்கு என்ன பேர் வைத்தேன் என்று கேட்டால், இட்ஸ் a call for separation. There is a call for separation. நமக்கு 2 கொரிந்தியர் 6:17 கடந்த ஞாயிற்றுக்கிழமை அதை நாம் சிந்தித்தோம். 2 கொரிந்தியர் 6:17 புறப்படுங்கள், இவ்விடத்தை விட்டு எழுந்து புறப்படுங்கள் என்று சொல்லுகிற 2 கொரிந்தியர் 6:17 அந்த வசனம். அங்கே a call for separation. எது நடுவில் நின்று என்று மேலே சொல்லப்பட்ட அந்த பகுதியில் வாசித்தால் எந்த இடத்தில் நின்று நாம் பிரிந்து போக வேண்டும் என்பதை குறித்து தெளிவாக பவுல் சொல்லுகிறார். ஆகவே this place is a defiled place. இது சுத்தம் பண்ணப்படாத இடம். ஆகவே நாம் இருக்கும் இடம் இன்றைக்கு சுத்தம் பண்ணப்படாத இடமாக இருந்தால், you have to leave this place, come out, depart from that place which will corrupt you also. வெளியே வா என்று அழைப்பு கொடுக்கப்படுகிறது. அடுத்ததாக நீங்கள் வாசிக்கும் பொழுது இந்த இடத்துல மறுபடியும் வாசிக்கிறோம், இந்த தேசம் இது நீங்கள் இளைப்பாறும் இடமல்ல, இது தீட்டுப்பட்டது, இது உங்களை நாசப்படுத்தும். This is a place of destruction. இந்த தேசம், இந்த இடம் அழிக்கும் தேசம், நாசப்படுத்துகிற தேசம் என்று. ஆகவே நீங்கள் புறப்படுங்கள். நான் 3 குறிப்புகளை சொன்னேன். ஒன்று, this place is not a place of permanent rest. This is a false resting place. Just for ஒரு தோற்றத்திலே சமாதானம் இருக்கிற மாதிரி இருக்கிறது அல்லவா இந்த இடத்துல பூமியிலே. ஆனால் இங்கல்ல நமக்கு இளைப்பாறும் இடம் இருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் நமக்காக ஒரு வீட்டை ஆயத்தம் பண்ணுகிறதாக சொன்னார். நான் போய் அங்கே நான் உங்களுக்கு இடம் உண்டாக்கி நான் திரும்பி உங்களை சேர்த்துக் கொள்வேன் என்று சொன்னார். So always be anxious, always be waiting for the coming world or coming kingdom. நாம் அதுதான் நோக்கி கொண்டிருக்கிறோம். ஆகவே நாம் இந்த உலகத்தில் பரதேசிகள், நாம் புறப்படும் நேரம் ஆயிற்று. இரண்டாவதாக, இந்த தேசம் எப்படி இருக்கிறது? இட்ஸ் a corrupted and defiled தேசம், அசுத்தமான தீட்டுப்பட்ட தேசம். நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த தீட்டுப்பட்ட இடத்தினின்று நாம் பரிசுத்தத்தை நோக்கி நகர வேண்டும். You have to perfect your holiness. பரிசுத்தத்தை நீங்கள் முழுமைப்படுத்த வேண்டும் என்று வாசிக்கிறோம். மூன்றாவதாக, கால் ஃபார் சேஃப்டி. என்ன வாசித்தோம்? நாசபுரி இது பிளேஸ் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன். ஆகவே என்ன செய்ய வேண்டும்? இது தேசத்தை விட்டு புறப்படின மக்களுக்கு சொல்லுகிறார். வெளிப்படுத்தும் விசேஷம் 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசித்து நான் நிறைவு செய்கிறேன். தயவாக அந்த வசனத்தை வாசிக்கலாம். Revelation 18 then 14th verse. வாசிப்போம். உன் ஆத்துமா
இச்சித்த பழவர்க்கங்கள் உன்னை விட்டு 18-14 18-14 ஒரு நிமிஷம், ஜஸ்ட் ஒரு நிமிஷம். 18:4 சாரி 18:4. பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். அது, என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள். அவளை விட்டு வெளியே வாருங்கள். காரணம் என்ன? அந்த இடம் வாதைகளுக்கு உட்படுத்தப்பட சுட்டெரிக்கப்பட போகிறது, சாம்பலாக்கப்பட போகிறது. ஆகவே அவளுடைய பாவத்திலே பங்கேற்று அவளோடு கூட நீங்கள் அழியாதபடிக்கு வெளியே வா என்று அங்கே அழைப்பு கொடுக்கப்படுகிறது. ஆகவே a call of hope in the verse 10 we can see a call of hope. There is an eternal resting place. இரண்டாவதாக a call for separation, a holiness நம்முடைய வாழ்க்கையிலே வேண்டும் என்று அழைப்பு. இது தீட்டுப்பட்டிருக்கிறது, பரிசுத்தத்திற்குள் வாருங்கள். மூன்றாவதாக a call for safety. This land is going to be destroyed by God's wrath. Come out என்று சொல்லுகிறார். இந்த பூமியை நம்ப வேண்டாம், இது சுட்டு சாம்பலாக்கப்படும். ஆகவே நாம் பாவத்தினின்று வெளியே வந்து பாதுகாப்பான இடத்திற்கு வரும்படியாக இன்றைக்கு தேவன் நம்மை அழைக்கிறதாக அந்த வசனம் நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. தொடர்ந்து நாம் சிந்திப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. யாராவது சகோதரர் ஜெபித்து இந்த கூட்டத்தை நிறைவு செய்யும்படியாக அன்போடு கேட்கிறேன்.